ஆஹா சந்தன லட்சுமி ஏன் யாரு போக முண்ட ஒத்தருவாயும் தாரே ஒரு உணப்பு தட்டம் தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம பக்கம் போவோம் ஒத்தருவாயும் தாரே உணப்பு பத்துக்கிட்டு தாரே ஒத்துக்கிட்டு வாடி ஓட பக்கம் போவோம் 10 ரூபாயும் தாரே ஒரு பதக்க ஜங்கிலி தாரே பச்சைக்கிளி வாடி நம்ம படப்பு பக்கம் போவோம் டியோ டியோ ஏ டியோ டியோ கட்டி பிடிச்சா இவங்க கேமராவில் எடுக்கிறாங்க காலையில் புரிச்சேன் ஆளு சேர்த்து வெட்ட வருவேன் மேலூருக்கு ஒரு முறைக்கு நீங்கள் எனக்கு சின்னம்மா வேணும் நீங்கள் தான் என் தாத்தா வேணும் வெளில சொன்னேன்னா அத்தை மக ஒன்னா காதலிக்க ஆரம்பிச்சேன் காதலிச்சுக்கு அப்புறம் எங்கள் அப்பா தான் சொன்னார் சின்னம்மா முறை வருதுன்னு சொன்னார் எங்கள் அப்பா உன் கூட தொடர்வா இருந்தார் அத்த மக ஒன்னா அரவணைக்கு ஆஜப்பட்டேன் ஒரு முறைக்கு சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்ன தலா ஏற்றிய மங்கம்மாஜால மலை மேல மதுரைக்கு போறேன் எம்க்கு யாரையும் வாழ அதுக்கு மேலே நான் தொட மாட்டேன் ஏன்னா நான் மாலை ஓட்டிருக்கேன் அந்த முன்னால முடியாது ஹலோ அதுக்காக நீ கூற காரணம் அரிசி ஓட்டு வளர்க்க முடியுமா எதை எனக்கு எவ்வளோ லென்த்தோ ஓஸ் அதான் வணக்கண்டா புள்ள ஓஸ் உள்ள போயிருச்சு வேற ஒன்றும் இல்லை மூக்குத்தி போட்ட முள்ள முக்காந்துட்டும் போட்டுக்காரி நான் வார நடிச்சாமோ நிலவா முளைச்சிரடி நீயும் முழிச்சிருப்பேன் நாயும் உள்ள முழிச்சிருக்கேன் நான் என்ன நான் செய்வேன் நான் எதை நான் செய்வேன் என்ன நானும் செய்வேன் அட ஏது நானும் செய்வேன் எடுத்து வச்ச பாலும் எவனாவது அதுக்கு நீர்மால் அடிப்பானடா தம்பி கொஞ்சம் வாங்கல 2 பேக் சாட்டு அடிக்கிறேன் எல்லா பாட்டுக்கும் நங்குறாங்கன்னு போட்டு அடிக்கேன் பழைய தண்ணி கூதிமா இங்க எல்லாம் ஒன்னால தாண்டி பழைய தண்ணி முண்டை எந்த பொம்பளை நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய சபையில் வந்து பெட்டக்ஸ் ஆட்டு வாழாடி ஆட்டுற மாதிரி தானே கூட்டிட்டு வந்தேன் சும்மா நிக்க வச்சு போஸ்ட் காட்டுறக்கா கூட்டிட்டு வந்தேன் ரொம்ப ரோசப்படாத காலையில் சம்பளம் இல்லாமல் பிறை திங்க விட்டு மேலூர் பஸ் ஸ்டாண்டில் எடுத்து வச்ச பாலும் பிரிச்சு வச்ச பாயும் மீனாகத்தான் போகுது அந்த வெள்ளி காயுது எடுத்து வச்ச பாயும் பிரிச்சு வச்ச பாலும் நீ என்ன ஒத்துனாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு எங்கள் அப்பா தான் வயசுக்கு வந்த நாள் நான் யார் உங்கள் அப்பா தான் இன்னைக்கு வந்து கூட்டிகிட்டு ஓடின நாள் அவன் தான் சொன்னேன் அவனை பிடிச்சி சும்பு இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா எதுக்கு ஒன்க்கு 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 பரிசம் போட வந்திருக்கேன் என் தம்பிலாம் பரிசம் இந்த கத்திக்கம்பு கத்திக்கம்பு இந்த லென்த்து வாங்குலை உன் ஈரக்குலை ஆப்பிரிக்கன் பாய்ஸ் நான் என்ன சொன்னாலும் என் தம்பிகளுக்கு மட்டும் புரியும் ஏன் தினசரி இதே வேலையாக தானே இருக்காங்க அந்த முடியாது புரியாது முண்டையும் சொல்லாத சரி இத்தண்டி வயசுல நீ என்ன வெள்ளச்சட்டை ஓட்டுக்கிட்டு கப்ளிங் கேட்குற ஒரு கப்ளிங் மூலம் இருக்கு அதுக்கு பெரியமா மைந்தே அதுக்கு ஒரு 2 கிலோ போட்டு விடுங்கடா கப்ளிங் தம்பி 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 சுத்தி என்ன போ எடுக்கிறிய என்ன எடுக்கிறேன் அவன் இதெல்லாம் எடுக்கக்கூடாது இது ஆயி லூசு இது பி சின்ன பொண்ணு சேல செம்பகம் போல கையே மாறாம்போ மயில நீ போ வீராம்போ சின்ன பொண்ணு சேல சேல விஜய் செவத்த புள்ள மொல்ல மொல்ல விஜய் சின்ன பொண்ணு சேல சேல செவத்த பொண்ணு விஜய் எந்த ஊர் அந்த பாட்டு ஜாமியாண்டாங்க
அந்த பாட்டுக்கு இப்படி ஆடுவாங்களாக்க ஆடலும் பாடல ஊரா அப்போ கொண்டு வந்துட்டாங்க பூராமே அவங்க ஆடுற ஒரே ஸ்டெப்பு தான் நீ பொத்து நான் பொத்தும் ஆமா நீ வாடா அந்த அங்க டான்ஸ் எப்படி ஆடிச்சு எல்லாருக்கும் சித்திலோட பேப்போம் விபூதின்றேன் கிளப்பி விட்டு போயிடுவாங்களே கண்ட்ரோல் தம்பி என்னப்பா கள்ளப்பருப்பு காசு கொடுக்கல எவனோ என்னைக்கு இவன் வெதரில் மிதிக்க போறியோ இடம் தெரியாம அன்னைக்கு தேவன் பருப்பு அல்ல போகுது ஏய் ஏய் பெரியப்பா மேனே ஏன் அது கள்ளப்பருப்பு விற்கிது உன்னை மாதிரி ஒரு ஒம்பளை பருப்பு எடுத்துருச்சு காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாதது மன வாழ்க்கையாகுமா உன்னை தொடாமலே என்னை தொடாதது என்ன பண்றேன் ஜெய்வனை வைக்கிறேன் மூடு ஏய் எம்கேஆர்னு என் தம்பியை உரம் சொல்லும் போது என்ன சொன்னடி கெளுத்தி சக்காலத்தி மலை என்ன கழட்ட வேலை கிழட்டு பயிலும் சொல்லக்கூடாது திரி போட்டுக்கிட்டு தலை ஓசை வச்சு அட்டி கொண்டு வருவேன் நான் ஓசை பிடிச்சி கடிச்சு போடுவேன் ஓசை கடிச்சுன்னா நான் பிதுக்கு மருந்து போட்டுக்கிருவேன் நீ பிதுக்கு மருந்து போட்டா நான் டூக்கு மருந்து போடுவேன் இவளை வந்து நீ சென்னையா மெட்ராஸா ஏன் எடுத்தவனே மொத்தமாக சொல்கிறேன்னா ஏய் என்ன கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டேன் முண்டேன்னு சொன்னேன் ஒரு ஆம்பளையை பார்த்து ஆமா ஆம்பளை முண்டை தான் முண்டது ஏன் அவன் பேர் முண்டை ஏன் மொட்டை கொண்டே தரனால நோ செக்ஸ் வேர்டு பறைத்திரி குதிமாலை என்ன அதிகம் பேசக்கூடாது ஏய் கிராமத்தில் எல்லாரும் இப்படி பேசுகிற வார்த்தை நான் என்ன புதுசாக கெட்ட வார்த்தை வாசிக்கிறேன் அத சொல்லுங்க நான் இன்னைக்கு பொறுமையாக இருக்கேன் பூரா சொந்தக்கார ஊர் சாத்தமங்கலம் நான் அப்புறம் சோறு போட்டு அடிக்கிறேன் மயிர்மலை ஏய் என்ன மரமனே தம்பி எங்கள் அன்னைங்களாம் சாச்சி என்ன சொன்னிச்சு எம்கேஆர் ஒரு ஆளு மதுரா அவனை பேசக்கூடாதுன்னு சொன்னிச்சுல ஆமா ஆமா நெத்தியில ஒட்டு வச்சு நெய்வர ஜல கட்டி அத்தியான வைக்கலுக்குள்ள ஒத்த வெளியல நீ மனசு வரத்து போற காரணம் எனக்கு தெரியல நீ மனசு வரத்து போற காரணம் எனக்கு தெரியல அடி அதே இந்த ஒரு வாட்டுக்கு தான் உன் தொண்டை சரியா இருக்கு ஆமா ஆமான்னு எந்த காட்டு கண்டாலும் மேன் அவனை ஏப்பா நீ பருப்பு வைக்கிறது எனக்கு ஒன்றும் சரியில்லை என்ன கேட்டாலும் விளக்கம் சொல்லுவேன் அதனால தான் என் பேர் எம்கேஆர் டோட்டல் சங்கத்தில் எல்லா பாப்பனும் அறிவு சார்ந்தவர்கள் அத்தனை சங்கத்திலையும் ஒரு கிறுக்கு பையன் யாருன்னா எம்கேஆர் தான் அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்புறம் எதுக்கு சூம்பாவை நாடத்துக்கு வர்ற நீ சூம்பாவா போடுற சாரி ராங் நம்பர் ஆம்பளைய பார்த்து பார்த்து ஒத்து ஒத்து நீ தர நீ மூடு நீ குத்து நீ அமுக்கு நன்றி வடக்கம் எந்த காட்டு சக்காலத்தி மாவன் எவனை ஏறி விட்டுருக்கேன் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆண்களை பார்த்து பார்த்து அறிவு சார்ந்த மக்கள் வாழக்கூடிய சாத்தமங்கலம் எங்கள் ஐயனார் வாசலுக்கு முன்னாடி முண்டேன்னு சொல்கிறேன் முண்டை தான் முண்டைனா விளக்கம் சொல்கிறேன் சொல்லு ஒவ்வொரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சரி நரைக்கக்கூடிய இடம் மண்டை சரி மண்டை நரைப்பது முன்னாடி நரைப்பதனால் முண்டை முன்னால் நரைப்பது நரமுடி முன்னாள் நீங்கள் நினைச்சிய முன்னால் நரைத்தால் குலைச்சுக்கிட்ட அறா டை அதே ஆம்பளை முண்டை கிளாப் முடிச்சு பிறகு திணி பைய ஆமா இது ராங் ப்ரோ ஏய் விட்டு போயிட்டேன் அன்னைக்கு அப்படித்தான் கூட்டத்தில் ஒருத்தன் வருங்கால பிரதமர் பண்ணிட்டேன் போலீஸ் உரை என்னை துப்பாக்கியோட சுத்திருச்சு அரசியல் பண்ணிட்டேன் என்ன அமைச்சர் நாங்க ஆமா நீ வந்து நீர்வளத்துறை அமைச்சர் இன்னும் உனக்கு நீர் நிக்கல நான் கழட்டு முண்டையா சொட்டு சொட்டா போக கிழட்டு முண்டை விளக்கம் சொல்றேன் கிழவன் அடித்தான் அடித்தான் அது மேல தெரியல உச்சுன்றேன்னா யோசிக்கிறேன்னு அர்த்தம் பொத்து நீ பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் புலம் தள்ளிடுவேன் என்ன சொன்னேன் கிழவன் போட்டான் கிழவன் போடல அடித்தான் 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 ஏன் ஆம்பளைய பூரா ஆம்பளைன்னு சொல்றான் ஏன் ஆம்பளைன்னு சொல்றான் ஏன்னா அவர் ஆம்பளை விளக்கம் சொல்லுவேன் சொல்லுங்க முதல்வருக்கு வரேன் முதல்வருக்கு ஆம்பளை வரேன் சரி வாடே ஏய் தம்பி இதெல்லாம் நல்லதா இருடா அண்ணன் என்ன பைக்கா ஓடிக்கிட்டு இருக்கே
வானே வானே ரிவர்ஸ்ல அது வானே. பொம்பளை கூப்பிட்டா கூட பரவாயில்ல, ஆம்பளை கூப்பிட்டு முதலிரவுக்கு விளக்கம் சொல்றேதா. சொல்லுங்க. ஏன் ஆம்பளை? ஏன் அவசர அவசரமா புறப்படுறேன். புறப்படுறேன். டியூட்டி ஃபர்ஸ்ட் நைட். ஓகே. நீ பொம்பளை. பொம்பளை. தூங்கிட்ட. தூங்கிட்டேன். ஹா வந்துட்டேன். சுமால் ஒரு பிள்ளை முதல் இரவுலே வந்ததுக்கு அப்புறம் உருவாகுது ஒரு பிள்ளை. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். அதனாலதான் என் வீரத்தமிழன் ஆம்பளை. கை தட்டலாம். ஏன் பொம்பளைக்கு பொம்பளை? பொம்பளைக்கு ஏன் பொம்பளை? ஏன் பொம்பளை? பல பேத்தை போன் போட்டும் உண்மையான காதலன் அன்பு வைத்திருந்ததை ஒவ்வொரு பொம்பளையும் நம்பல. இன்னும் 15 வருஷத்துக்கு நீ அசைக்க முடியாது. பொம்பளைக்கு இன்னொரு வளம் இருக்கு. என்ன விளக்கங்க? பொம்பளை பொம்பளை போ போ போயிட்டே இங்க பஞ்சர் ஓட்ட மாட்டாங்க. பெட்ரோல் பொழந்து பொழக்க முடியாது. பொழக்க கூடாது. ஏங்க வந்துருவேன். விறகட்டையை பொழந்தா நீ சமப்ப சாப்பிட வந்துருவேன். கை தட்டலாம். 21 வருஷமா ஊர் நம்புதுன்னு நம்பாதா? பொம்பளை. பொம்பளை ஏன் பொம்பளை? ஏன் பொம்பளை? போ போ போய் தம்பி நீ ரொம்ப வாழ்க்கையில அடிபட்டிருக்க. கஞ்சு மாதிரி குடுக்காத பாரு தம்பி. டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போக கூடாது. போயிட்டே இருன்றேன். ஏன் ஏன் ஒவ்வொரு ஆம்பளையும் பொண்டாட்டியை போயிட்டே இருன்றேன்? ஏன் அது அங்கிட்டு போயிருச்சுன்னா இங்கிட்டு வேற ஷார்ட் அடிச்சுட்டேன். எல்லாம் உதவாங்க எனக்கு பாக்க போல. இவங்களுக்கெல்லாம் ஏன் பெரியாள்? இங்க உட்காந்துருக்காங்களா பெரியவங்கெல்லாம், இவங்களுக்கு ஏன் பெரியாள்னு சொல்றான்? பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்த்து வந்ததுனால தான் இவங்க பெரியாள். கை தட்டலாம். ஏன் வயசானவனே கிளவின்றாங்க? ஏன் கிளவிங்கிறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப கிளவிங்க கேள் 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 என்றால் பெண். சரி. ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. கிழவன் கேள்வன் கிழவன் கிழவன். என் தம்பி வர வண்டியில் போகும்போது மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே போவாங்க. என்னென்னமோ சொன்னேன். அந்த நாடகத்துக்கு போய் இவ்வளோ நாள் எனக்கு கூட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? புரிஞ்சா கூட்டம் வராது. என் தம்பிகளுக்கு பூரா ஒரே ஒரு ஆசை, நம்ம ஆயுசுக்குள்ளே ஒரு நாளைக்காவது நல்லா நடிக்க மாட்டானா. நடக்கவே நடக்காது. இதே எதிர்பார்ப்போடு அடுத்து பக்கத்து ஊருக்கு வர வைப்பேன். அதே எம்கேஆர். என் சிங்கிங்க பூரா 2 பேரும் வாமப்பில் இருக்காங்க. காலங்கண்ட உருவி விட போகிறேன். தம்பி நீ ஓட்டப்பள்ள மூடு மயிருமே. தொப்புல பிடிச்சி கிள்ளி விடுவேன். இங்கே வாடா. உன்ட ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். எங்கள் மைசெட்டு ஏஎஸ் மணியை எங்கள் சித்தப்பாவுக்கு கூட தெரியாது. ஒன்று சொல்கிறேன். அந்த ஆனந்தன்னு ஒருத்தர் வருவேன், யோகி பாபு மாதிரி. அது வந்து வாவோட அத்துருவேன். வாயில் ஏதாவது புயலை விட்டுக்கிட்டே இருப்பேன். பப்புல்னு ஒருத்தர் இருக்கேன். அன்றைக்கி ஒரு டான்ஸ் அப்படித்தான் சிமெண்ட் முடியை கடிச்சு வச்சுட்டேன். அதில் பிறந்தவன் தான் அந்த ஆவன் பப்புலு மையன். காத்திருந்த அந்த செதியெல்லாம் சாத்தமங்கலம் என் கதவுகள் சாட்சி சொல்லும். தண்ணே நன்னானே தானே நன்னானே ஏ தண்ணே நன்னானே தானே நன்னானே. வயலோரா கலிஜரி வயலோரா நான் இப்போ வாக்கிய வெட்டி அப்படியே வரப்போ வெட்டி கலிஜரி நாத்தாங்களை வெட்டி நீ வந்தவள மைக்கில் போய் முட்டிருச்சு. நான் அடிச்சு விட்டேன். எல்லாத்தையும் கிளம்பி வீட்டுக்கு போக சொல்றாங்க. ஐயா அந்த கீரை முட்டை கண்ணு தெரியுமா தெரியாதாங்கய்யா? இது என்ன இது அழகர் கோயில் யானை குட்டியா? ஆயி வருதான். தம்பி எதோ மடுவெல்லாம் பார்க்கக்கூடாது. கண்ணு வெட்டுறோம். உள்ள போய் சூடத்தை சுபருத்தி போடுங்கடா. தம்பி ஏஎஸ் மணியன் கீழே மைசெட்டில் வேலை ஆக்குறாளா?
மை செட் ஓனரே நான் தான்டா. எப்படி மை செட் ஓனர் இருக்காருல்ல, சித்தப்பு அவர் தான் எங்கள் அம்மாவை 15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாரு. ஜோலியை முடிச்சு விட்டாங்க. ஆமாம், பசின்னு வந்துச்சு. உங்கள் ஆத்தா ஒரு வீடு கட்டி பத்திரமா வச்சுருந்தாங்க. அவங்களும் கர்ணன் தான். அந்த வீட்டுக்குள்ள இவங்க அம்மா வச்சுருந்தாரு. ஆமாம், எங்கள் சித்தப்பா இப்படித்தான் இருப்பார். ஏலே, மைசெட்டுக்கார குடும்பத்தில் உங்களை குழாயை தானே தூக்கிட்டு வச்சுன்னு இந்த டைலாக் சொல்லி கொடுக்கவே இல்லை. மிஸ்டர் கம்மா கண்ட, இங்கே வாங்க. ஐயா, இது என்னங்க பியூருட்டுற வண்டு மாதிரி இவன் யாருங்க? ஏங்க ஏங்க ஏங்க, இதுதானே டிஎஸ்பிடி சுச்சி. என்னங்க பொசுவான மாதிரி இருக்கு? என்ன இது? என்ஃபீல்டா பொத்து? அது சுச்சி கிடையாது முருகா, ஐர தூண்டி, சின்ன துண்டி, சின்ன முள்ளா இருக்கு. என்ன வச்சிருக்காரு? அவன் நான் பார்த்தேன், நேற்று தாங்க பார்த்தேன். என்னத? ஏதாவது இருக்கும்னு நினைச்சு உள்ள ஒரே இத்தனைக்கான கம்ப்யூட்டர் சாம்பிராணி. வேற உடம் கொத்தா என்னங்க சாணி ஓடுற மாடு மாதிரி. ஐயா, அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை ஒட்டுனாப்புல ஓடிக்கிட்டே ஒட்டிக்கிட்டே சின்னதா 2 தேனை மிட்டாய். உங்க காமெடி மண்ணுல அப்படி போகடா. இருந்த வேறவங்க எப்படியும் கெடுத்துருவாங்க. ஆள் வர்றேன் பாரு. அது அவனுக்கு லேசா அந்த ஐயா அந்த உண்ணி இருக்குல்லங்க, அதில் லேசா எறும்பு சாப்பிச்சு போட்டு விடுங்க. எறும்பு கரைச்சிடும். பொம்பளைய கெடுத்து விட்டாங்க பாரு. சந்தானா டக்குன்னு உடிப்பேன் மைனா ஓலே, டக்குன்னு அடப்பேன் கூண்டுக்குள்ளே, பக்குன்னு வாடி பொக்காச்சபடி லக்காரி, நாம் பரம்பரையா பப்பு நடி கொக்காரி. என்ன பண்றீங்க? ஆமா, பெரிய மேலூர் டெய்லர் அளவு எடுக்கிறேன். அப்படியே போகணும் தள்ளிடுவிய. நான் தள்ளுவேன் ப்ரோ. வாட்டு மிஸ்டர் யோகி பாபு. மண்டே விடுறா, மண்டே ஒயாம பிடிக்கிறேன் மேடம். உங்க மண்டை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? உங்களுக்கு என் மண்டை பிடிச்சிருக்கு. ஏய், ஒழுங்கா பேச சொல்லு மிஸ்டர் காட்டுக்கோழி. அவன் அறா எதனால உன்னை சொல்லிட்டு நீ ஓடி போயிடுற, அவன் என்னைய போட்டு புழக்கிறான்டா. என்னால ஓட முடியல அந்த உடம்பு வச்சுக்கிட்டு. இழப்பு வாங்குதுடா புசு புசுன்னு. சூப்பா வர்ற யமவாகன ஆலமரம், யம ஆலமரம், ஏ ஆலமரம் ஆலமரம், அங்கே விழுது 10,000 தன்னே நானே இன்னைக்கு செடிக்கு செடி நடுவேன். இந்த என்ன இருட்டு நேரத்தில் வாய் விடுறது என்ன வழக்கம்? அங்கே விழுது 10,000 தன்னே நானே தானே நானே. என்ன எதுக்குடா விட்டு வந்தீங்க? ஆனா ப்ளீஸ்ண்ணா, வந்ததுக்கு 2 ஊத்தாவது குத்த விடுங்க. புரியலண்ணா, புரியலண்ணா. இது ஏன் சான்ஸ் ப்ரோ? அப்படியாண்ணா? உள்ள வாங்க பேசிக்கிறோம் எதுவாக இருந்தாலும். முதல் தமிழ்ல ஒழுங்கா பேசுங்க. நீங்க என்னடா காலமாடு சென ஓட்டுற மாதிரி? ஏய், அந்த கீராட ரிவர்ஸ் கீரை போட்டு விடு. வண்டி அதில் போய் குடஞ்சாஞ்சிருச்சு. ஏய் ஏய், என்னங்க யானை எலியை செஞ்சிருச்சு. யானை கதை சொன்னேன்ல, இவங்கள வச்சுத்தேன். எலி யானை ரொம்ப ஒலிக்குதா? மெது வச்சுவ. தன்னே நானே தன்னே நானே தானே தானே நானே.
வெளியே போறாங்க, லேசா அமைச்சு விடுங்கண்ணா. 30 செலக்டர் நீங்கள் போங்க. வெளியே போகிறதுன்னா நீ மாமா வேலை சொல்றியா? மாமா வேலை பார்க்க சொல்லல. ஏலே நீ என்னடா ஆடுற? பாடுறா என் பேபி ஆட்டத்தை பாடுறாங்க. இந்த மதுரை மாவட்டமே என் ஆட்டத்துக்கு ஆடுமாடா. கை தட்டலாம். பாலம்பேடு பப்புளு பயலுகடா சிங்கா. அந்த பிரபுதேவா டான்ஸ் ஒன்று சொல்லி கொடுத்தல, சப்பு சுப்பு சும்மு சுப்பு சுப்பு. அது கத்தரிக்கா குண்டு கத்தரிக்கா அது வேணாம். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்கா கூட்டத்துல சேர போச்சு. உருளைக்கிழங்கு உன் புருஷனை எதுக்கு அடிக்கிற? உன் மயன் மூத்தவன் பிள்ளைய சத்த அமர்த்துட்டா. நம்மா இங்கே வேணா. ஆனால் இவெல்லாம் மயனாக இருந்தால் பள்ளிக்கூடம் விட்டு வந்து அம்மாண்டுவேன் வேறு கட்டெல்லாம் பிடிங்கிருந்தார். நீ செத்துற மட்டும் நாங்கள் நீர்மலைக்கு வந்துடுவோம். இருப்பா இப்போ தானடா யானை அடிச்சுக்கிட்டு. ஆத்தா ஒரே ஒரு தடவை கட்டி பிடிக்க விடு. இல்லாட்டா என்கிட்ட 300 ரூபா ரவுண்டாக கேட்பேன். சம்பளத்தை குறைக்க வழி தெரியல. இப்படி ஏமாற்றி தானே பிஸ்கட்டை ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏர் பிடிக்க நீ பாடு. அப்போ ஏர் பிடிக்க அங்க தூண்டியே பிடிக்க. நீங்கள் சீக்கிரம் போகலாம். சூப்பர் சிங்கரில் வாய்ப்பு இருக்கு செக்யூரிட்டி வேலைக்கு. ஏர் பிடிக்க கைகள் எடை பிடிக்க நீர் வயல் புழு அங்கே நிலவெடுக்க. எங்க கிருமி தடவிக்கங்க. தம்பி தம்பி உன்னையா பிடிக்கிறா? எந்தோட சாமியாரோட மடுவை பிடிச்சாங்க. இதேப்பா கலந்தீங்க. லூசு அவன்கிட்ட அதை செய்யாதா. என்ன செய்கிறேன் அப்படி செய்வேன். திருப்பி பார்த்தியா நான் ஒரு தடவை அவனை செருப்புட்டு அடிச்சு போடுவேன். அது தொடக்கூடாது. ஆயி வாத்தியாருக்கே இந்த நிலைமைன்னா இவங்கிட்ட படக்கூடாது. என்னப்பா இந்த வந்துட்டார்ல தீச்சட்டி வளர்க்குற யோகி பாபு. மாடி மேல மாடி வச்சு அதிகமா உள்ள ஒரு மாதிரி பாடுற. என்ன 90வது தூக்கிட்டு போகிறாங்க. நான் பாடுற மாதிரி பாடு. வண்ண வண்ண ஜீஜாவிலே வண்ண வண்ண ஜீஜாவிலே அந்த அண்ணா என் ஆற்ற வைரமே நான் வச்சனுதான் வைக்கலையோ யோ 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 நான் வச்சனோதான் வைக்கலையோ யோ 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 யோ. இந்த சின்ன புள்ள நெத்தியில இந்த சின்ன புள்ள நெத்தியில அந்த வண்ண வண்ண சீசாவில் இடிய சேர்த்து வச்சேன் ஜெகனா போட்டு. பண்ண சீசாவில சேர்த்து வச்சு சிக்னா போட்டு. நக்கருக்க நாடத்துக்கு வர்ற அண்ணா அண்ணா இந்த அக்கா என்னைய பார்த்து
ஆமா ஓ சொல்றியா? நான் கேட்கல சொல்லக்கூடாது. சொல்லல நான் உன்னை ஊதுவத்தி பத்த வைக்க சொல்லியிருக்கடா. அதான் நான் சொன்னேன். இப்போ நான் ஆடுற மாதிரி நீங்கள் ஆடணும்டா. நான் அக்கா வரியான்னு கேட்குறேன் பாருங்க, தப்பா இல்லையா? அவன் கேட்டது தப்பு கிடையாது. பழனிக்கு பாத யாத்திரை போனேன், பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்தேன். சரி. காலையில் வந்து அந்த பஞ்சாமிரத்தை நக்க வரையும் தான் சொன்னான். எந்த ஆண்மகனையும் குற்றவாளி என்றால் நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். பஞ்சாமிர்தம் என்றால் வாயிலே இப்படி சொன்னானே, அது என்ன தெரியுமா? என்னது? வெயில் காலத்திலே ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடு என்று சொல்லுகிறான். நான் தான் சொன்னேன். அப்போ நீ சொல்லும் போது பொம்பளைக்கு அவன் சொல்ல மாட்டானா? அவன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னான். ஆனா ஐஸ் நல்லா சாப்பிடுவீங்களா? அப்ப நீங்க நல்லா நக்குவீங்களா பஞ்சாமிரதம்? உங்களுக்காக தான் ஒரு பால் ஐஸ் வச்சிருக்கேன் மேடம். தம்பி அது வந்து ஐஸ் கட்டி இல்லாமல் உருகிருச்சு போங்க. நீங்களை சமாளிச்சு நான் கூட்டு போகிறதுக்கு பெரிய பொழப்பா இருக்கு என் பொழப்பு. நெச்சத்தில் மங்கல்ல நிக்காதடி சிங்கலா விதவிதமா ஜல கட்டி முள்ள முள்ள மாமல்லி ஓடுது பார் குதிரை இது போற இடம் மதுரை உன் நெஞ்சுக்குள்ள தில் இருந்தா இன்னும் மாறு எதிர நெச்சத்தில் பேங்கள நீக் தடி சிங்கள கலாட்டிட்டு செய்யுங்க, அப்பதான்டா போக முடியல. ஏலே இது மட்டும் எனக்கு செய்யாம அந்த பிள்ளைக்கு செஞ்சிருந்தீங்கன்னா இது என்ன கூட்டம்? மாட்டியாச்சா? போஸ்ட் மரத்தெல்லாம் சாச்சு. ஐயா அந்த ஆமையை கட்டி போடுங்க, நான் கொண்டே ஒரு 60 வச்சு மயிர் மனை காக்கடை கொண்டு உள்ள விட்றேன். பொழுதனைக்கு போட்டு எண்ணெய் அடிச்சுட்டு இருக்கேன். என்ன அது கோயில் காலங்க, இன்னும் காய் அடிக்காதனால லேசா கிளம்பிக்கிட்டே இருக்கு. சரி கோயில் மாடுன்னா பேசாம இருப்பேன். எழுப்பாங்க. தன்னானே நானே நன்னே தன்னே நானே நானே நன்னே நானே 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 தன்னே நானே 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 தன நானே 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 தன நானே 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 தன்னானே நானே நானே. இவனை எட்டு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது. எவன் இங்கே முண்டமாக நிற்க போகிறானோ அதோட ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து உங்களை கொல்ல போகிறேன். சிங்கா நான் எப்படி ஆடினேன் அதே மாதிரி அந்த ரேசரியை போட்டு கிரைண்டர் ஆட்டான். இட்லிக்கும் மாவு ஆட்டையில் என்னையும் சேர்த்து ஆட்டி புட்டா. இட்லிக்கு மாவு ஒன்று ஆட்டையில் என்னையும் சேர்த்து இவன் ஆட்டி புட்டா. இது 25 உடி போட்டு ஆட்டுற கிரைண்டர். அதே பெல்ட் அப்படியே அந்த கிரிசு வைக்கல சுத்துனே 3ஆவது சுத்துல இழப்பு வந்துருச்சு. ஏய் கிரைண்டர் சுத்த முடியல லேசா நீ மாவை அள்ளி இருக்கணும். டேய் இங்கிட்டு வாத்தா. தண்ணி கருத்திருச்சு உள்ள தவளை சத்தம் கெட்டுருச்சு நம்ம ஊரம் உறங்கிருச்சு நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. என்னடா பண்ற? ஏய், வாத்தியாரா, காலையில சம்பளம் தர மாட்டான்டா. காலையில சம்பளம் தர மாட்டான்டா. மரியாதை கொடுக்காம பேசடா அந்த விலங்கா பேல. வாத்தியார்னா என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? அதை போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நல்ல பிள்ளையா தானடா இருக்கு. பொம்பளை பிள்ளை 19 வயசு பிள்ளைடா. என்னை விட்டுருந்தானே நேரம் 8 பிள்ளை பறக்க வச்சிருப்பேன். கிட்ட போறியா விரல கிச்சா செஞ்சுட்டு ஓடியா வந்துடுற. அப்படி செய்யக்கூடாது வாத்தியார. என்ன வாத்தியார் எல்லாமே நீங்க எங்களுக்கு சொல்லித்தரீங்க. ஆனா நீங்க அந்த விஷயத்துல மைனஸ் பாயிண்டா இருக்கீங்களே. 21 வருஷமா ஒவ்வொரு பிள்ளைய தொட்டு கொண்டு போய் கழிச்சியில் வச்சிருந்தா நான் வயக்காட்டில் கிடதாண்டா அமர்த்தணும். அது அமத்துங்க. இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. சொல்லிக் கொடுக்கலையே அது நல்லா செய்கிற தம்பி. ஆமாவட அவன் பேச்சை கேட்காத காலையில் பின்னாடி இருக்கிறத அறுவாட்டை வெட்டியே உடைய மயிர்மேனே மூளையை வளர்க்க சொன்னால் மசுரை வளர்த்துக்கிட்டுறேன். என்ன உடனே தவன் எப்படி பண்ணுறேன்? மூத்தத்தை கூடி உப்பு கேக்கும்டா. மண்டவளத்தையா அழுகிற விச்ச
அசையாது. நீ ஒன்றும் பாட வேணாம், நான் பாடுறதுக்கு மட்டும் ஆடு. நீ பாடும்போது எனக்கு அப்படியே பிளேட முழுங்குற மாதிரி இருக்கு. ஆசைக்குத்தான் நான் ஆசை வச்சேன் சந்தன லட்சுமி என் அம்மு குட்டி என் செல்ல குட்டி. ஆசைக்குத்தான் டான்ஸ் த டான்ஸ் கமான் குட்டி. நீ நாடகத்துக்கு வந்தியா இல்லை கட்டி பிடிச்சி விளையாட வந்தியா? அதுதான் வயிற்று பழப்புன்னு சொல்லிட்டு அரைஞ்சு ஊறி. அப்புறம் உண்மையிலேயே பப்புளுக்கு ஒரு கை தட்டுதான் எல்லாருமே. ஆப்பா ஆனந்து கூட நாடகத்தில் என்னை பார்த்து ஜீனில் வளர்ந்தது தான் ஆனந்து, எங்களுடைய அக்கா பையன். ஆனந்துக்கு எல்லா விஷயமே தெரியும். இப்போ நான் விளையாட்டாலும் ஒரு நாடகத்தை முழுமையாக கொண்டு போகக்கூடிய எல்லா திறமையும் ஆனந்தராஜிட்ட இருக்கு. வாழ்த்துக்கள். பாலமேடு இந்த தம்பி 10வது படிக்கும் போதே பாலமேடு பக்கத்தில் ஒரு மேடையில் நான் அரங்கேற்றி விட்டேன். அவங்க அப்பா அம்மாட்ட நான் தான் சொன்னேன், இவனுக்கு இந்த நாடக கலை மேலே ரொம்ப ஒரு ஆசை. அப்போ நான் சொன்னேன், ஒரு 12 படிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் கரசில் பண்ண விட்டு டெய்லி நாடகத்துக்கு கூப்பிட்டு போய் இவனை வளர்த்து விட்டுறேன்னு சொன்னேன். இருக்கிறதுக்கு வீடெல்லாம் கிடையாது. உண்மையிலே பாலமேட்டில் ரோட்டை ஒட்டி ஒரு புறம்போக்கு நிலத்தில் சிமெண்ட் அட்டையை போட்டு தான் அந்த குடும்பம் இருக்குது பாவம். ஆனால் விரைவிலே எம்கேஆர் எத்தனையோ பேத்துக்கு வீடு கட்டி கொடுத்தேன். அது எனக்கு பெருமை அல்ல, இவனுக்கு கட்டி கொடுக்குற வீடு தான் பெரிய ஒரு சாதனை என்பதை. இந்த இருக்காங்களே பெரியவங்க, அவங்க தான் என்னைய, இந்த இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்கல்ல இங்கே இருக்கவங்க, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க பல லட்சம் பேர் சொந்தக்காரர் இருக்காங்க. அவங்க தான் என்னைய வாழ்க்கையில் உயர வச்சாங்க. அவங்கனால தான் உங்களை நான் வளர்த்துக்கிறேன். அவங்க தான் நமக்கு சாமி. அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா, உங்கள் பிள்ளையா நினச்சி வயிற்று பொழப்புக்காது. நன்றி. இதில் நான் வளர்த்து விட்ட ஆளுகள்லாம் சில யாரும் நன்றி இல்லாமல் போகலாம். நான் யாரையும் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், 6 மாத பிள்ளையை தூக்கிட்டு வந்து கொடுத்தா கூட அதுக்கு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இந்த உலகம் தெரிந்த ஒரு மனிதனை வளர்க்க முடியும். என்ன பப்புல அதுக்கு ஒரு உதாரணம். என்னப்போ என்ன நீங்கள் ஏன் பயப்படுறிய? வாங்க சும்மா அங்கே நின்றுக்கிட்டு யாராவது துண்டு ஓத்தலாமா? எப்படி வாங்க பப்புன்னு ஆனந்தராஜ் ஒரு வளர்த்தக்க ஒரு கதை கோசம் எங்கே 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 அடுத்த படலாக்க படைப்பா திரைப்படத்தில் இருந்து என் பேர் படையப்பா. என்ன பவுல் படாச்சா? எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. ஆனந்த் பெரிய ஆள் நீ தானே, நன்றி சொல்லுங்க. இப்போ ஹலோ, எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய உன் வாய்ஸ் ஏதோ அதை பேசு. இப்படியே மேலூரில் பொதுக்கூட்டம் போட்டு பேசுகிறாரு பட்டிமன்ற பேச்சாளர் சுனித்து. அன்பு சார்ந்த இந்த கிளம்பிட்டா இல்லை திருந்த மாட்டேன். ஏய் நான் சொல்கிற மாதிரி சொல்லு. பொன்னடை பற்றி கௌரவப்படுத்தியே மறக்க முடியாது. அற்புதமான அந்த கிராமமா நம்ம சாத்த மக்களும் கிராமத்தர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எலும்பு முறிவா வாங்கண்ணா வாங்க வெதர் வீக்கமா. சிவகங்கை மாவட்டம் ஜிங்கமுனாரி புத்தூர்கட்டு பாண்டி ஏழை வெதர். உண்மையிலே எவனை வீங்கி போய் உள்ளே வரணுமா தம்பி? விளக்க மாட்டேன், அடிச்சு போடுவேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய தம்பி அதிசயம் மேலே பேசாத. இதான்டா என் வாய்ஸ் இல்லைன்னா பிள்ளைகிட்ட அருடா. நான் என்ன வாடா வாடான்னு. சரிங்க மாமா, மன்னிச்சிருங்க. சொந்த மாமாவை போய் அப்படி சொல்லக்கூடாது. நல்ல மனுஷன். இன்னைக்கு மேடையில் நிறைய பேர் நாடக உலகத்தில் உள்ளவங்களில் ஒரு சில ஆளுங்க தான் கட்டுற கலையை மற்றவங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது, நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் இன்றைக்கி உள்ள காலம். எத்தனையோ பேர்கிட்ட போய் பழகிறதுக்கு கேட்டோம், யாரும் நம்மளுக்கு வாய்ப்பு தரலை. இன்றைக்கி மேடையில் இத்தனை பேர் முன்னாடி வந்து நம்மளெல்லாம் அறிமுகப்படுத்தி பேரும் போலும் பெற்றுத்தராரு அப்படின்னா உண்மையிலேயே எங்கள் மாமா அவர்களுக்கு நன்றி. நல்ல மனுஷன். ஆனால் ஒரு சில நேரம் லேசாக கிறுக்குதிமைன்னு ஆயிடுறான், அடிக்கிறான். அதைத்தான் சொல்கிறேன். என்ன அடிக்கிறேன்? அடியாத பிள்ளை படியாது. கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? வாத்தியாட்ட அடி வாங்கினதாண்டா இவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆள் தனிமையில் உட்காந்துருக்காங்க. நானும் அவளோட வந்தவன் தாண்டா. அப்போ டெய்லி இனிமேல் இன்னுமா அடிப்பீங்களா? டெய்லி அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ அடிச்சு விடுங்க. அவன் காலில் அடிக்க சொல்கிறேன் தம்பி, காலி பையன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி வரது கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த ஒழுங்கா சொல்ற, என்ன அடிப்பாண்ட மறுபடியும்?
ஆனால் இவன் அடிக்கிறதுக்கு புசு புசுன்னு இருக்கான் ப்ரோ. ஆனால் என்ன பேக் சட்டணும் காமெடி அழுறாங்களா அழிக்கிறாங்களா? அழுறாங்களா பொழைச்சிக்கிறாங்களா? பப்புல ஆனந்தம் நல்லா நடிக்கிறாங்க சொல்கிற ஆள்லாம் கைதட்டுங்க. 1 7 13 24 35 43 பேருக்கு காலையில் சூம்புறேன். நானும் சேர்த்து செய்யக்கூடாது முண்டை. கௌரவப்படுத்திய சாத்தமங்கலம் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த நடத்தி கொண்டிருக்கேன்னா நான் நடா இது வந்து நக்கல் தானே. என்னப்பா 3 மணி ஆகட்டும், ஏன்னா யானை தூங்குது. அதை எந்திரிச்சு நான் கப்ளிங்கெலாம் அலசி அதை வந்து இவங்க என்னை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் சிறந்தாந்த முறையில் நன்றி. அன்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். பப்புலு பெரியவங்களுக்கெல்லாம் நீ நன்றி சொல்லு. எனக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தியா சாத்தகிராம கோச்சுக்கிறாமன் சாத்தமங்கலம் சாத்தமங்கலம் அனைவருக்கும் நன்றி. பெரியவர்களுக்கு அனைவருக்கும் சித்தப்பா பெரியப்பா அண்ணன்மார் அக்காமார் தம்பிமார் தங்கச்சிமார் அப்பதான் சொல்லு. ஆனந்த் அது என்ன வழக்கம்? அப்பதான் விட்டுட்டாங்க, அதே சொன்னேன். கரெக்டா சொல்லிவிட்டேல. அப்பத்தா மர்களுக்கும் ஆத்தா மர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டேன்டா. அடிச்ச அடியில் பாவா அழுதுட்டேன். அழுவக்கூடாது, நாடகத்துக்கு வர விட்டுட்டு வந்துடுவேன். உண்ட காத்துல அடிக்கிற பாவத்தை அப்படியா? டேய் ஒரு நாளைக்கு டேஸ்ட் அடிச்சா ஆளை காலி பண்ணிடு. ஏன்னா அந்த யானை பாகம் இருக்க வரைக்கும் தான் சொல்கிறத கேட்கும். வா இப்போ நீ வந்து உன்னை அடித்தா இல்லை, உன்னை ஆசைப்பட வைக்கிறேன். கொஞ்சம் கோச்சுக்கிறாம அவனுக்கு ஒரு நாளைக்கு அந்த நாட்டுக்கோழி வச்சு கொடுப்பீங்களா? நல்லா இருக்கும் சொன்னாய். வீட்டில் போய் செவத்தில் மோந்துவார், பூரா காலி போயெல்லாம் இருக்க. அப்போ என்னப்பு அதான் நான் பயந்தவனே. இருப்பா யானை. சந்தன லட்சுமி, சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு நான் வரேன். எதுக்குன்னு தெரியாமத்தேன். சாயங்காலம் வருவான். ஏன்னா நான் ராத்திரி தானே வருவேன். இவன் வந்து உனக்கு ரெடி பண்ணி வைப்பேன். இவன் மத்தியானம் வந்துடுவான். போய் முன்னாடியே போய் ஒற்றை அடித்து வெள்ளை அடித்து வைப்பார். நான் வந்து பாலை காய்ச்சி விட்டு போயிடுவேன். பண்ணால வெளியே இருந்துட்டு காலு கழுவ முடியாமல் தெரியும் அவனை போய். அன்னைக்கு ஒரு நாள் வெளியே இருக்க போகிறவனு போய் முண்டை சேகதியில் மாட்டிக்கிட்டேன், பதிஞ்சுக்கிருச்சு. அப்புறம் வந்து சேஜிபி வச்சு எடுத்து விட்டேன். அதில் பிறந்தவதே அவன். சந்தன் லட்சுமி, என்னை மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு இதில் கவட்டில் அரும்பாரு அந்த எரியுது, அதான் அனத்தாத. அதுக்கு தானே அரைஞ்சேன், அரைஞ்சும் திருந்த மாட்டேன். இருப்பா தம்பி, இப்போ தான் கலவை ஓட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னுமே தான் சாரம் போட்டு ஏறி அடிப்பேன். சந்தனம் சந்தனம் கைப்பழக்கம் என்ன நாயே. சந்தன லட்சுமி, நீ இல்லாத உலகத்தில் நான் எப்படி வாழ போகிறேன்? போங்க அங்கிட்டு, நீங்கள் தோசைக்கல். ஏய் ஏய் உள்ள வந்தா உன் கோலை கொண்டுருவேன். சந்தனலட்சுமி, அவங்க கையை காலை தடவுவாங்க, அவங்க நம்பி போயிடாத. ஏன்னா நிறைய இடத்துல லோன் வாங்கியிருக்காங்க. லோனுக்காரே ஒன்றே அடித்து காலி பண்ணிடுவேன். அந்த புரிஞ்சுக்கிருச்சு அவங்களுக்கு. நீ இழுத்து விட்டு போயிடுவாங்க போல. சந்தனலட்சுமி, நீ கருப்பு தாண்டி எனக்கு அலையிடி. நீ உன் கண்ணு 12 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உன் கண்ணத்தாவே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கான். நான் தம்பி விளக்கமா இந்த அந்த ஆந்த வேற டைலாக் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கு. நீ ஒல்லி இந்த ஸ்கிரிப்டில் வந்து விரல சும்பிக்கிட்டே இருக்கணும். அதான் ஸ்கிரிப்ட், கண்டினியூ பண்ணு. ஐ லவ் யூ. ஏய் உங்கள் அக்கா வேணும். உனக்கு அக்காடா. செஞ்சுட்டு குளிச்சுட்டா ஒன்றும் செய்யாதுடா. இவன் எந்த நாடுறா?
இவன் ஆஸ்திரேலியா கிராஸுக்கு பிறந்தவன். ஐ லவ் யூ. எப்படி தெரியுமா காதல்? உன்னைத்தானே உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் போவடத்து ஒரு மாலை எடு, நீங்க எல்லாருமே ஒரு சாவி எடுத்து ஒரு வண்டி எடுங்க. உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் போவெடுத்து ஒரு மாலை எடு, உள்ள போறவங்க கொஞ்சம் மெதுவா போனோம். உன்னைத்தானே மலரின் கதவு ஒன்று திறக்கின்றதா, கூட்டங்கள் மெதுவாக செல்கின்றதா, உலகில் அமுதங்கள் சுரைக்கின்றதா, புதிதான பேர் கிளம்புகின்றதா, பாறை ஒன்றின் மேலே சிறு மூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு அடி நம்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. என்னைத்தானே நீ தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் போவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடா முந்தானே சிறையானது, இதுவே என் வாழ்வின் முறையானது. முத்தம் கொடுத்தானே இது முத்தம் குளித்தானே, உறவுக்கு உயிர் தந்தானே, கட்டி பிடித்த தொட்டு இழுத்த வெக்கம் என்ன சத்தம் போடுதா. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. பூஜாரி உயிர் போவடத்து ஒரு மாலையிடு, விழி நீ தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே உங்க காதலை நீங்க சொல்லிட்டீங்க, என் காதலை நான் சொல்லவா? சொல்லுங்க தாயே. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு பொழந்துருவேன் முதனே கடிக்கு. சரி விட, சாரி ப்ரோ, என்னையே பேசுங்க, பொங்கலை பிள்ளை பேசாது. இந்த அழகு செல்ல உண்மையில தானே சவச்சேனே, ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செல்ல உண்மையில தானே சவச்சேனே, நான் பூ முடிச்சு பொட்டு வச்சு வரவுக்காகத்தான், நான் கண் விழிச்சு காத்திருந்தே வரவுக்காகத்தான், எப்பத்தான் 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 வருவீங்க உள்ள ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது, எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது.
கட்டான கட்டளை. நூறாண்டு கால நம்ம புகழ் வாழணும். என்ன சரசா இங்கே எனையாளணும். வள்ளுவனு வாசகியும் போல் வாழணும். வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும். உன்னை வச்சுக்கிறேனையா நீ என் புருஷனா. நீ இருக்கு இடமெல்லாம் எனக்கு அரசனா. பறிஞ்சு திற மாசத்தில் முத்திர பறிச்ச முத்தத்தை கொடுக்கத்தான். எப்பத்தான் வரு உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. ஏ மச்சான் 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 மச்சான். ஆசை மச்சானே இந்த அழகு சேல உண்மையிலதான். ஆசை வச்சேனே. ஆனந்த் உன் காதலை சொல்லு பார்க்கலாம். நானும் உங்களை காதலிக்கிறேன். சின்ன பொண்ணுதான், வாவ், சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து அடிக்குது, சாமந்தி பூவும் வெடிக்குது. சாமத்து காத்தம் அடிச்சது, சாமந்தி பூ வெடிச்சது. ஆனந்த ராக மணக்குது, ஆசையில் மனசு கணக்குது. இளவட்டம் கொடியட்டும் இது நல்ல நேரம். பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அதை என்ன நினைச்சு கண்ணஞ்சவக்கு சும்மா சும்மாடி. ஆலமில மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலுடையில் தேனெடுத்து நூறு கதை நான் சொல்லவா. ஆழமிலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து 100 கதை நான் சொல்லவா. நீருக்குள் விழுந்து சீரக நனைந்த சிங்கார பூங்குயிலே, மாதுளம் பூவில் வாசனை தேடு மஞ்சள் இளம் வெயிலே. என் தேவா சின்ன பொண்ணுதான் வெட்டப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் எங்கு கொதிக்குது. தாளமிடும் கண்ணு ரெண்டும் தட்டி தான் அடிக்குது. தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் என்று மணக்குது. தாளமிடு கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது. சம்மதம் சொல்லிய சந்தன மல்லிய கையோடு அல்லட்டுமா. மங்கையின் காதில் மன்மதராக மந்திரம் சொல்லட்டுமா. என் தேவி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. சமத்து காத்து மடிக்குது, சாமந்தி பூ வெடிச்சது. ஆனந்த ராக மணக்குது, ஆசையின் மனசு கணக்குது. இளவட்ட பொடியட்டும் இது நல்ல நேரம். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. முத்துக்கு